தூத்துக்குடி மாவட்டம் வாஞ்சி மணியாச்சியைச் சேர்ந்தவர் பாண்டித்துரை. இவர் நேற்று நள்ளிரவு 4வது நடைமேடையில் ரயிலுக்காக காத்திருந்தார். அப்போது இரவு உணவை நடைமேடையிலேயே சாப்பிட்டுக் கொண்டிருந்தார். அந்த வேளையில் அங்கு வந்த வடமாநில வாலிபர் ஒருவர் திடீரென கட்டையால் பாண்டித்துரையை தலையில் தாக்கினார். மேலும் அந்த வடமாநில வாலிபர் நடைமேடையில் நின்று கொண்டிருந்த 60 வயது மதிக்கத்தக்க 2 பேரை தாக்கியுள்ளார். இதனையடுத்து அங்கிருந்த பயணிகள் அந்த வடமாநில வாலிபரை மடக்கி பிடிக்க முயன்றனர். ஆனால் அந்த வாலிபர் அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டார். காயமடைந்த 3 பேரும் மீட்கப்பட்டு நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். இதில் ஒருவர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இதற்கிடையே தச்சநல்லூர் ரயில்வே பாலம் அருகே கட்டையுடன் நின்று கொண்டிருந்த உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த சிராஜை பிடித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இச்சம்பவம் ரயில் நிலைய பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.